ஸ்டேஜுக்கு மேலே ஒரு அக்னி ஸ்தம்பத்தை வந்து நான் கேப்சர் பண்ணேன். அருமையாக இருந்தது. ப்ரெசன்ஸ், அவ்வளோ ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். ப்ளஸ் எனக்கு முடியாத கண்ணீர் அடக்க முடியாத ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதே மாதிரி நான் வந்து அபிஷேகம் பெற்றேன். அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து ஏசப்பா கிட்ட ஏதோ இருப்பேன், இருந்துட்டு விலகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏசப்பா கிட்ட வரணும்னு அபிஷேகம் பெற்றேன். எங்கள் சர்ச்சில் பெற்றேன். மறுபடியும் வந்து ஏதோ ஒரு இதுவில் நான் போயிட்டேன். மறுபடியும் வந்து இங்கே வந்து இது பண்ணும்போது தான் சரி நம்ம ஆண்டவர்களுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா வந்து இது மேலே என்னை நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மூலமாக வந்து நிறைய பேர் எழுப்புதல் அடைஞ்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். இந்த ப்ரேயர் சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ சாங்ஸ்லாம் பாடுறப்போ ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் எனர்ஜியாக இருந்துச்சு. எனக்கே நான் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் சர்வீஸ். இந்த இடமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக எனர்ஜியாக இருந்துச்சு. எனக்கு இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எப்ராத்தா டீமுக்கு நன்றி. இந்த ப்ரேயர் சர்வீஸ் ஆர்கனைஸ் பண்ண டீம் எல்லாருக்குமே நன்றி. சரித்திரத்தில் முடியாதுன்னு எங்க இயேசுவுக்கு வட்டுப்படுவோம். அவர் ஆட்சியில் ஆட்டமாடுவோம். 5ஆம் வசனத்திலே பக்தன் இப்படியாக கதறுகிறார், ஆண்டவரே, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்து வருகிறேன். ஆவியால் என்னை நிரப்பும், ஆவியால் என்னை எத்தனை புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே கண்ணீரத்தோட. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எப்ராத் யூத் மீட்டிங்கில் கலந்தது. நல்லா வர்ஷிப்லாம் நல்லா இருந்தது. மெசேஜும் எங்களுக்கு மனசை தொட்டுச்சு. எங்களுக்கு ஒரு வர்ஷிப்பில் ஆண்டவர் எங்களை தொட்டு எங்கள் பாவங்களையும் போக்குனதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். நான் தான் வாட்ஸ்அப் போனேன், நான் தான் ரீல்ஸ்ல அடிமையான வாலிபரே எழுப்பி வா, உன் தலையில பரிசுத்த கிரீடம் என்னும் போர்ப்பட்டத்தை கர்த்தர் கட்டியிருக்கிறார். கர்த்தர் வந்து அபிஷேகமா தெளிவா பேசினாரு. வாலிபருக்காக எப்படி எழும்பணும் அப்படின்றதுக்காக தெளிவா பேசினாரு. அது நம்முடைய தாசன், நம்முடைய ஊழியக்காரன் மாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் நம்ம அரங்கத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். We welcome you dear Pastor Alvin Thomas. எங்க எப்ராத்தா வாலிபர் குழு இயேசுவே ஆண்டவர் ஐக்கிய சபை எப்ராத்தா வாலிபர் குழு உங்களை அன்போடு வரவேற்கிறது. கைகளை உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே. இவனை பார்க்க சொன்னா இவன் லைட்டா பார்த்தான். பாத்தீங்களா? என்னடா கையை மாத்திட்ட, ஆளை மாத்துற மாதிரி கையை மாத்திட்டு பார்த்து. இதுக்குதான் இந்த பசங்களை நம்பவே கூடாது. லைட்டா திரும்பினா வேற யாருக்கோ லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த கையை மாத்தி இந்த கையை மாத்திட்டான் பாருங்க. ஏ தம்பி வாடா, சர்ச்சுக்கு வாடா, கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றான். ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். ஆனா பிள்ளை அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்.
அப்பாவுக்கு ஊழியத்துல உதவி செய்ய மாட்டேன் கூப்பிடுறார். மோசையுடைய சொந்த பிள்ளைகளை காணோம். யார் பெத்த பிள்ளையும் ஆரோனும் ஒரு சொன்னாங்க, எங்க அப்பா கை கீழே வரக்கூடாது, எங்க தேசம் ஜெயிக்கணும்னா சில பாஸ்டர் பிள்ளைகளோட கர்த்தர் பேசுறாரு. அது மட்டும் இல்லை, 7 எக்கால சத்தம் ஊதும் போது எல்லாருமே மகிமையாக வந்து எழுந்து ஒரு பிரசன்னத்தோட அக்கினியோட எல்லாருமே அந்த அபிஷேகத்தை உணர்ந்தாங்க. ஒன்னு செய்ய போறோம். 7 முறை நான் எக்காலத்தை ஊத போறேன். என் பிள்ளைகளை ராஜாக்களா, ஆசாரியர்களா, தீர்க்கதரிசிகளா, வல்லமை உள்ளவர்களா நீர் மாற்ற வேண்டுமே. இப்பொழுது முதலாவது எக்காலம், இரண்டாவது எக்காலம், மூன்றாவது எக்காலம், நாலாவது எக்காலம், ஐந்தாவது எக்காலம், ஆறாவது எக்காலம், ஏழாவது எக்காலம். கைகளை தட்டி அங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அவர் வந்து ஃப்ராங்க்னாரு. அங்கே யாருமே ஃப்ராங்க் கிடையாது, என் பேர் மட்டும் தான் ஃப்ராங்க் வாங்க மேடையில் வாங்கன்னு கூப்பிட்டு தீர்க்கதரிசி ஆக போகிறான் அப்படின்னு சொன்னார். நான் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கு. இதுக்காக வந்து இந்த சர்ச்சி டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக உழைப்பாங்க, வருஷக்கணக்காக உழைப்பாங்க. இவங்களுடைய உழைப்பு தான் வந்து இந்த எப்ராத்தா மீட்டிங் வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு நோக்கி வந்திருக்குது.